தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்ட கனமழை காரணமாக எழில் நகரில் உள்ள குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்து முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கனமழை காரணமாக தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. இதனால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மனிதம் தாண்டி புனிதம் இல்லை வா, இதயம் தாண்டி இறைவன் இல்லை வா. மனிதம் தாண்டி புனிதம் இல்லை வா, இதயம் தாண்டி இறைவன் இல்லை வா. வா வெண்புறா. திருச்சிராப்பள்ளி NGO ஃபெடரேஷன் சார்பில் 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமையன்று கனமழை பேரிடரால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட கிராம மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. அரசு நிறுவனங்கள், பெரும் செல்வந்தர்கள், வணிகர்கள் என வலிமையானவர்கள் உதவிகள் செய்து வரும் இந்த நேரத்தில் திருச்சிராப்பள்ளி NGO ஃபெடரேஷன் நிவாரண பணியில் அன்றாட கூலி வேலை செய்பவர்கள் பங்களிப்பும், எளிமையான சமூக பணியாளர்கள் அயராத உழைப்பும், மகளிர் தலைமையில் இயங்கக்கூடிய சில சேவை அமைப்புகளின் தன்னார்வலர்கள் ஒத்துழைப்புமே பாராட்டப்பட வேண்டிய சிறப்பு அம்சமாகும். அடிப்படை தேவைக்கான உடைமைகள், உணவுப் பொருட்கள் சேகரித்துக் கொண்டு தூத்துக்குடியை நோக்கி 24/12/2023 அதிகாலை 2 மணி அளவில் 2 வாகனத்தில் புறப்பட்டது திருச்சி NGO ஃபெடரேஷன் பேரிடர் நிவாரண குழு. நிவாரண பணிக்கு சென்றோம். கண்ணில் பட்டவர்களுக்கு பொருட்களை கொடுத்தோம். பயண களைப்பில் உடனடியாக ஊர் திரும்ப வேண்டும் என்று அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர்களின் உதவியை நாடியது நமது பேரிடர் குழு. அவர்கள் கை காட்டிய கிராமங்களே தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை வெள்ளம் வடியாமல் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஆழ்வார் திருநகரி, கிலாக்குளம் பகுதிகள்தான். இங்க தண்ணி நிரம்பிட்டு செங்கமல் ஃபுல்லா பள்ளம். இங்க ஆரம்பிச்சது சுத்தி வீட்டை சுத்தி பள்ளம். இங்க வாய்க்கால் உடஞ்சது வந்து செங்கமல்ல இருந்து வீட்டுக்குள்ள தண்ணி நிரம்பிட்டு சின்ன பிள்ளைகள் கொண்டு நாங்க மேல தூக்கிச்சு. எங்களுக்கு இவ்வளவுக்கு தண்ணி 10-11 மணிக்கு இவ்வளவுக்கு தண்ணி எங்களுக்கு ஃபுல்லா. பிள்ளைகள்லாம் இதுல இருந்து நீச்சல் அடிச்சுட்டு இங்க இருந்து கொண்டு வந்தோம். பிள்ளைகள்லாம் முங்கி ரொம்ப வெளியில வரையே கஷ்டப்பட்டோம். உண்மைக்கு நாங்களாம் அசால்ட்டா இருந்தோம். உண்மைக்கு பிள்ளைகளெல்லாம் நாங்க தான் கடந்திருக்கணும். அந்த ஒரு செகண்டருக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. யாருமே இன்ன வரைக்கும் பிரசிடென்ட் யாரும் நேற்று தான் ஒரு பிரசிடென்ட் வந்தாங்க. ப்ரூஃப் எதுவுமே எடுக்க முடியல. எல்லாமே கொஞ்சம் தண்ணிலாம் வத்தினதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து கிழிச்சு காய வச்சு உடுக்க துணி இல்லாமல் ஈரத்தோட ஒரு நாள் ஃபுல்லாக பச்சை பிள்ளைகள் கொண்டு ஸ்கூலில் கிடந்தோம். சாப்பாடும் ஒருத்தர் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க துணி, ட்ரெஸ்ஸு அது இதுன்னு தரப்பே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வீடு கொண்டு உள்ளுக்குள்ளெல்லாம் ஒரு பொருள் கிடையாது. எல்லாருமே நாங்களாம் இப்போ தான் வீடு கட்டினோம். எங்களுக்குலாம் தர ஆள் கிடையாது, அம்மா அப்பாலாம் கிடையாது. அப்படி தான் நாங்கள் எங்கள் இதில் தான் வீட்டே கட்டினோம். இப்போ ஒன்றுமே எங்கள் வீட்டில் கிடையாது. எல்லாமே எல்லார் வீடும் கொண்டு அப்படி தான் இருக்குது. வரைக்கும் போகுமா பார்த்துக்கோங்க. ஆத்திரங்கால் போறதுக்கு எங்களுக்கு வடிகால் கட்டாயம் வேணும். இல்லன்னா எங்களுக்கு வருஷம் இந்த நிலைமை வடிகால் தான் வேணும். வடிகால் இருந்தா போய் எல்லாம் புடச்சி நாங்க பெசாடிக்கு இருந்துக்கிடுவோம். புடச்சிக்கலாம் நாங்க பாடல. வடிகால் தண்ணி வந்து தண்ணி வருஷம் இந்த நிலைமை தான். ஒன்றும் பண்ணவே மாட்டேங்க இருந்து அவ்வளவு தண்ணி இங்க தான் வரும். எங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால கலெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. வடிகாலுக்கு வழியே இல்லை. வடிகால் வேணும் எங்களுக்கு. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சிறைகுண்டம் தாசில்தார் வந்தாங்க. அவங்கள்ட்ட நாங்க சொன்னோம். அவங்க இந்த ஆடு மாடெல்லாம் இப்போ உடனே அப்புறப்படுத்தும் அப்படின்னாங்க. எத்தனை ஆடு மாடு கால்நடை செத்து போச்சு? இப்போ ஒரு 2 மாடு கிடந்ததுல ஒரு மாடு எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு மாடு செத்து கிடந்தது இதுல வந்து பஞ்சாயத்துல வந்து புதைச்சிட்டாங்க. ஆடு, கோழி, நாய் எல்லாமே அங்க எத்தனை செத்து போயிருக்கு? அது மினிமம் ஒரு 30 ஆடுகிட்ட இருக்கு. வீட்டு பின்னாடி 30 ஆடுகிட்ட இருக்கு. ஆமா, எங்க நாங்க பொழைச்சது மறுபொழப்பு ஒருத்தர் பண்ண மாட்டேங்க. கக்கன் காலனி, தெப்பக்குளம், காந்திநகர் ஆகிய கிராமங்களில் களத்தில் இறங்கியது நமது குழு. இதுவரை உதவிகள் கிடைக்காத 180 குடும்பங்களை தேர்வு செய்தது. சமைக்க பயன்படும் 900 கிலோ பொன்னியரிசி, 100 கிலோ இட்லி அரிசி, 500 நபர்களுக்கு தண்ணீர் பாட்டில், 600 பிஸ்கெட் பாக்கெட்டுகள், பாய்கள் மற்றும் போர்வைகள், பயன்படுத்திய தரமான ஆடைகள் 250ற்கு மேற்பட்ட நபர்களுக்கு என பல்வேறு வகையான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது.
ஏறி 10 நிமிஷத்தில் உள்ளே வந்தோன்னே எங்களால் எதுவுமே எடுக்க முடியல. பிள்ளைகளை மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சு. தெருவில் கழுத்துக்கு தண்ணி வந்துச்சு, வீட்டில் இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு. எப்படி யார் வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க? எப்படி வந்து எங்கள் ஊர் ஆட்களே தான் வந்தாங்க. ஊர் ஆட்கள் தான் காப்பாற்றினாங்க. தண்ணி கழுத்தில் வந்துட்டு கழுத்துக்கு வந்துட்டு ஓடியாங்க வெளியவாங்கன்னு எங்கள் ஊர் ஆளுக்கு ஆம்பளை ஆளுக்கு அவ்வளோ பேரும் காப்பாற்றி வந்தாங்க. அப்புறம் பிரசிடென்ட் ஆமாம் அவங்க எல்லாரும் வந்தாங்க. பிரசிடென்ட் அத்தியாவசிய பிரச்சனை வேற என்ன சொல்ல முடியும்? எதுவுமே இல்லை, எல்லாமே தண்ணியில் அழிஞ்சிட்டு. ட்ரெஸ்ஸு கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. பீரோவில் இருக்க புது ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. பழைய ட்ரெஸ்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது, எல்லாம் தண்ணியில் விட்டுட்டோம். அதுதான் அத்தியாவசிய தேவையாக இருந்தோம். நம்ம இப்போ இங்கே திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் ஏரல் ஊராட்சியை சேர்ந்த ஆழ்வார் திருநகர் காந்தி நகர் பகுதியில் இருக்கிறோம். இங்கே முக்கியமான சமூக பணியாளர்கள், சமூக சேவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்களெல்லாம் வந்து திருச்சியிலிருந்து வந்திருக்கிறோம். NGO ஃபெடரேஷன் மிகப்பெரிய தென் மாவட்டங்களை பாதித்த கனமழை பேரிடர். இந்த பேரிடரை கேட்டோன்னே தன் சொந்தங்களாக நினைத்து தன்னுடைய உதிரத்தில் துடிக்கின்ற அந்த துடிப்பு காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். தென் மாவட்டங்கள், தென் தமிழகம், நம் தமிழகம். ஆகவே விழுப்புரம் பகுதியிலிருந்து வந்திருக்கிறாங்க. நாடு ஒப்பனை செய் அறக்கட்டளையிலிருந்து கௌரி சங்கர் சார், பரணி சார். ஸோ இவங்க தலைமையில் ஒரு குழுவினர்கள் வந்திருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அதே போல் இங்கே திருநெல்வேலியில் எங்களுக்கு வழிகாட்டியவர்கள் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் திரு நவநீதி கிருஷ்ணன், திரு மார்கோஸ் அவர்கள், கவி சுப்பையா அவர்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நல்ல சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணையும் போது இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைக்கும். தொடர்ந்து இதை பார்க்குற மற்ற நண்பர்களும் இந்த காணொலி மூலமாக சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றும். மேலும் கிலாக்குளம், வல்லூர் காலனி, இலங்கை காலனி, காரசேரி கிராமங்களுக்கு 2000 நபர்களுக்கு உணவாக 6000 சப்பாத்திகள் வழங்கி அன்பை வெளிப்படுத்தியது திருச்சிராப்பள்ளி NGO ஃபெடரேஷன் பேரிடர் நிவாரண குழு. இந்த நிவாரண குழுவில் பெரும் பங்காற்றிய திருச்சியிலிருந்து பொருட்களை சேகரித்து கொண்டு வந்த தொண்டு நிறுவனங்கள் ஹீட் இந்தியா தொண்டு நிறுவனம் திருமதி தீபா ராஜா அவர்கள், திரு சதீஷ் அவர்கள், வாளையூர் திரு மணிகண்டன் அவர்கள், புது சுவாசம் அறக்கட்டளை திரு கவிஞர் பாலு அவர்கள், திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள், லியோ பவர் ட்ரஸ்ட் ரூபினா கிறிஸ்டி அவர்கள், நியூ லைஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டிலிருந்து அழகு ரோஜா அவர்கள், விமன்ஸ் பவர் ட்ரஸ்ட் திருமதி மேரி ஜூலியா அவர்கள், கண்மலை வில்பர்ட் எடிசன் அவர்கள், டுனாமிஸ் ட்ரஸ்ட் திருமதி கிரிஜா குமாரி அவர்கள், வாகன உதவி வழங்கிய ரூபி பேலஸ் ஹோட்டல் இயக்குனர் திரு சிவா அவர்கள் மற்றும் திரு எட்வின் அவர்கள், மக்களுடன் எங்கள் குழுவை இணைக்கும் பாலமாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர்கள் கங்காரு சேரிட்டிஸ் திரு ஜெயசேகரன் அவர்கள், மருதூர் திருநெல்வேலி மாவட்டம், பொறியாளர் போ மார்கோஸ் மூளைக்கரைப்பட்டி, பொறியாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள், பொறியாளர் சிவா அரசர்குளம், பொறியாளர் மகேஷ் ஆழ்வார் திருநகரி, திரு சிவகுரு திரு வசந்தகுமார் அரசர்குளம். கனமழை வெள்ளப்பேரிடரால் பாதிக்கப்பட்டு இன்னும் மீள முடியாமல் சில உள்கிராமங்கள் இருக்கின்றது. அவர்களை தேடி உதவ, அன்பால் அரவணைக்க எங்களுடன் இணைய அழைக்கிறோம். இங்கனம் NGO ஃபெடரேஷன் பேரிடர் நிவாரண குழு தலைவர் JC ரொட்டேரியன் ராணா ராஜா, நிறுவனர் கங்காரு கருணை இல்லங்கள். தொடர்புக்கு 98 43 44 44 47.